ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த ஓணம் பண்டிகை கேரளாவில் 10 நாட்கள் தொடர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு சிறப்பான பண்டிகை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அரசு விடுமுறையோட மக்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடிட்டு வராங்க. இன்றைக்கி அதிகாலையிலேருந்தே மலையாளிஸோட அவங்களோட உறவினர்களாகவும் அவங்களோட நண்பர்களாகவும் நெய்பர்ஸாகவும் இருக்கிற நம்ம தமிழ் மக்களும் சேர்ந்து கொண்டாடிட்டு வராங்க. மகாபலிபுரத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவிலில் இதற்கான சிறப்பு வழிபாடு, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நடந்துட்டு வருது. மக்கள் அதில் பங்கேற்று உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க. ஓணம் பண்டிகையோட சிறப்புகளெல்லாம் ஒன்று என்னென்னா, சத்தியான்னு அழைக்கப்படும் இந்த அறுசுவை விருந்து. இந்த விருந்தை மகாபலிபுரத்தில் ஐயப்பன் கோவிலில் கோவில் சார்பாக வழங்கப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க. அதனால் பண்டிகையை கொண்டாடுற அனைத்து மக்களுமே இன்றைக்கி கோவிலில் மதிய உணவில் கலந்துக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு எல்லாருக்குமே. இதோட இந்த முதல் உணவு குழந்தைக்கு ஊட்டுற அனைத்து மக்களுமே அந்த பாரம்பரிய உடை அணிந்து கோவிலில் குழந்தைங்களுக்கு உணவு ஊட்டுறாங்க. இந்த ஓணம் பண்டிகையிலையும் நம்ம பொங்கலில் போடுற மாதிரி வண்ண கோலங்கள்லாம் நிறைய போட்டு கொண்டாடுறாங்க. கேரளாவில் எப்படின்னா 9 நாட்களும் அந்த மாதிரியே கொண்டாடிட்டு வந்து அந்த 10ஆவது நாள் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்களாம். இன்றைக்கி இந்த மகாபலிபுரம் ஐயப்பன் கோவிலில் வளாகத்தில் பூ அலங்காரத்தோட கூடிய நல்ல வண்ண கோலங்கள், வண்ணப்பொடி கோலங்கள்லாம் நிறைய போடப்பட்டு மக்கள் சந்தோஷமாக இதை கொண்டாடிட்டு வராங்க. இன்றைக்கி இந்த ஓணம் பண்டிகையை நீங்களும் கொண்டாட விரும்புனீங்கன்னா மகாபலிபுரம் ஐயப்பன் கோவில் மற்றும் பல கோவில்களில் கொண்டாடுறாங்க. எங்கேன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி கோவில்களுக்கு போனீங்கன்னா மக்களுடைய ஆரவாரமான உற்சாகமான அந்த கொண்டாட்டத்தையும், குழந்தைங்களுக்கு ஊட்டுற அந்த ஆரவார நிகழ்ச்சிகளையும் மற்றும் இந்த அலங்கார கோலங்களையும், அது மட்டும் இல்லாமல் சிறப்பு விருந்துலேயும் கலந்துக்கலாம். நல்லபடியாக நம்மளும் கொண்டாடுவோம், வாழ்த்துவோம். கேரள மக்களுக்கும் வாழ்த்துக்கள். அதையே நம்மளோட பண்டிகையாகவே நினச்சி கொண்டாடுற தமிழ் மக்களுக்குமே வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.